பிரைஸ்லாம் கர்த்தர் மைப்பட்டும் தர்மியான புதிய நாளிலே காலை வேளையிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் பெரிதாக இருக்குது. காலையிலே தேடுறவர்கள் கண்டுபிடிப்பார்கள். இந்த காலை வேளையில் கூட அவருடைய நாமம் உயர்த்தப்படும்படி உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். லூக்கா 21:33 ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அன்பான சீசர்களை பார்த்து கடைசி நாட்களில் நடக்கிற காரியங்கள், என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி விவரமாய் சொல்லி கொண்டிருக்கிறார். பூமியில் என்னென்ன காரியங்கள் நடக்கும், வானத்தில் என்ன அடையாளங்கள் நடக்கும், எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டு மக்கள் எப்படி இருப்பார்கள், நீ உங்களை என்னென்ன உபத்திரங்கள்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையும் அது மாறி போவதில்லை அப்படின்னு சொல்றது தான் அவர் சொல்றார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும். நீங்கள் பார்க்கிற இந்த வானம், நீங்கள் பார்க்கிற இந்த பூமி நிலையானது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, இவையெல்லாம் ஒளிந்து போகும். ஆனால் நான் சொன்ன இந்த வார்த்தை ஒன்றும் மாறாது. இந்த வார்த்தை அப்படியே நடக்கும், நடந்து முடியும். சோதரம் அந்த வார்த்தையில ஒரு வள்ளி ஆயிலும் புள்ளி ஆயிலும் அந்த கமாவாயிலும் மாறுவதில்லை அப்படின்னு அவர் சொல்லுகிறார் சீசர்களை பார்த்து. அருமையானவர்களே, இந்த உலகத்துல நம்ம எதெல்லாம் நிரந்தரம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. சோதரம் நம்ம இந்த வானத்தையும் பூமி தான் நம்பிடும். மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லும்போது பூமி அவனுக்கு தங்கும் இடமாய் கொடுத்தார். மனுஷன் வாழ்வதற்கும் தங்குவதற்கும் தங்கி தாபரிப்பதற்கும் இந்த பூமியை கொடுத்தார். வானத்தை கொடுத்தார் அடையாளங்களுக்காக, நட்சத்திரங்களுக்காக, காலங்களுக்காக. ஒவ்வொரு காலங்கள் மாறும்போதும் வானத்தின் நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் இந்த காரியங்களுக்காக, மனுஷனுக்காக இந்த வானத்தையும் பூமியையும் கொடுத்தார். இதுதான் மாறாதது என்று சொல்லி நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஜனங்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை, பூமி படைக்கப்பட்ட நாட்கள் முதல் இந்த நாள் வரை அதை தான் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் இது மாறாதது. அதனால தான் பாருங்க, பூமியில் எல்லாவற்றையும் நம்ம சேர்த்து வைக்கிறோம். பூமியிலே நம்ம எல்லாவற்றையும் கோட்டைகளை கட்டுகிறோம். ஆனால் அது நினைக்கிறோம் அது ஒன்றும் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பூமியில் லக்கெல்லாம் ஒன்றும் வராதுன்னா இன்னைக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பூமி நிலையானது அல்ல என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். அதில் இந்த பூமி ஒளிந்து போகும் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒருவேளை பூமியிலே ஏதாவது ஆயிடுச்சுன்னா வானத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வானமும் மாறி போயிடும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வானம் பூமி நம்ம காண்கிற இந்த காரியம், இந்த வசனத்தை வாசிக்கும் போது காண்கிற யாவும் அனித்தியமானவர்கள், காணப்படாதவைகளோ நித்தியமான சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் சொன்ன ஒரு அடையாளம் நிறைய இடத்துல வானமும் பூமி ஒளிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒளிந்து போகிற ஒரு காரியத்தின் மேலே, அழிந்து போகிற ஒரு காரியத்தின் மேலே இந்த உலகத்தில் நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் அவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். அருமையான பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை ஒருவேளை சீசர்கள் எல்லாம் நம்பியிருக்கிறோம், நம்மளாம் மனுஷனா அதான் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இந்த இடத்துல இடம் வாங்கினா சூப்பராக இருக்கும், அது மலை பிரதேசம் நல்லா இருக்கும், இங்கே நல்லா விளைச்சல் தான் இருக்கும், இங்கே இது கிடைக்கும், அங்கே அது கிடைக்கும், இதெல்லாம் வாங்கி வச்சவங்க நமக்கு ஃபியூச்சரில் உதவியாக இருக்கணும்னு நினச்சி நம்ம செய்கிறதெல்லாம் அப்படி இல்லை, அது அப்படித்தான் இருக்கும், நம்ம போயிடும். ஆனால் ஒரு நாள் ஆண்டர் வரும்போது, ஆண்டர் வருகை நாளில் அதுவே காணாமல் போயிடும். சுருட்டப்பட்ட பாயை போல் அது சுருண்டு போயிடும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகள், இந்த நாட்களில் இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கு நான் சொல்ற ஒரு காரியம், தேவன் எது நிலையாக இருக்கும் என்கிற அந்த நிலையான மாறாத காரியத்தை பிடித்து கொள்ளவும், எது மாறி போகும் அழிந்து போகும்னு சொல்றாரோ அதை விட்டுவிடவும் நாம் இருந்திருக்க வேண்டும். அதான் மிக முக்கியமாக. நம்ம நினைக்கிறது போல அல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் என்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார், அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம காண்கிறது, எப்பவுமே மனுஷன் கண்ணால பார்க்கணும், காதால கேட்கறது தான் நம்புவோம். இப்போ பாருங்க, பூமியெல்லாம் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம், இருக்குன்னு நம்புகிறோம். இருக்குன்னு நம்புறது பெருசு இல்லை, அது கடைசி வரை இருக்குமா? அந்த பூமி கடைசி வரை நம்மை பாதுகாக்குமா? இந்த பூமி ஒரு நாள் அது சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, வேதத்தில் சொல்ல இது அழிவுக்காக காக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் அழிய போகுது, அது வரை காக்கப்பட்டிருக்கு.
அப்படிதான் சொல்லணும். அப்படி இந்த வானம் பூமி ஒளிந்து போகிறதுக்கு மேலே அதிக பற்றுதலாக இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலங்களிலே அந்த காரியத்தை விட்டு விட்டு அழியாத தேவ வார்த்தையிலே உங்களை ஊன்ற கட்டும்படி கர்த்தர் விரும்புகிறார். இதைத்தான் இந்த காலங்களிலே சொல்ல விரும்புகிறார். நாம் அநேக அந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, சோதரம் அழியாமல் இருக்கும். நம்ம இதில் போடலாமா, பணத்தை அதில் போடலாமா, நகையை இதில் போடலாமா, தங்கம் மேலே ஏறி கொண்டிருக்க தங்கத்தில் போடலாமா என்று சொல்லி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மை இந்த உலகத்திலேயே சுற்றி வர வைத்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலேயே வீடு மாடி போடலாமா, எத்தனை மாடி கட்டலாம், இதில் இந்த இடத்துல கட்டினா நல்லது அப்படி சொல்லி பல ஆராய்ச்சிகளை பண்ணி பல காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பூமி நிலையானதல்ல, ஒளிந்து போகும். நீங்கள் நம்புகிற, நீங்கள் பார்க்கிற, நீங்கள் கேட்கிற, நீங்கள் கண்ணால் பார்க்கிற அதிசயங்கள் எல்லாம் விவரித்து சொல்ல முடியாது இருக்கிற இந்த ஆகாய விரிவு கூட ஒளிந்து போகும் என்று சொல்லப்படுறது. கர்த்தர் ஒரு சொன்னார்னா அது அப்படி நடக்கும். அப்போ எது ஒளியானது? என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு இந்த காலவெளியில் உங்களை ஒப்புக்கொடுங்க. நீங்கள் எல்லாம் நல்லதாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க. சோத்திரம். இந்த வானத்திலும் பூமியிலும் நான் ஆட்சி பண்ணுவேன்னு நினைக்கிறவங்கெல்லாம் போயிட்டாங்க. எப்படிப்பட்ட பெரிய பெரிய மகான்களெல்லாம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. கோடி கோடியாக வச்சிருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. பெயரையும் புகழையும் சம்பாதித்து வைத்திருக்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் அவருடைய வார்த்தை பாருங்கள், அதெல்லாம் போயிடுச்சு. இந்த உலகமும் போயிடும். ஆனால் இந்த காலையில் கர்த்தரை நம்புகிறவர்கள், அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிறவர்கள் என்னென்றைக்கும் இருப்பார்கள். அந்த வார்த்தைப்படி நடக்கிறவர்கள் பிடித்து காலையில் கர்த்தர் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தை அழியாத வார்த்தைப்படி நடக்க அந்த காலையில் ஒப்புக் கொடுத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீங்கள் நம்புகிறது ஒளிநாள் ஒளிந்து போகாத வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையிலே அழியாததும் அழிந்து போகாததும் அழிந்து போக 2 காரியங்களுக்கு சொல்லுங்கள். அழிக்கூடிய நீங்கள் காண்கிறது அழியும், ஆனால் அழியாதது தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பின்பற்றுவீங்களா? கர்த்தர் வார்த்தையின்படியே நடக்க நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த கால்களை சொன்னபடியே செய்வேன் ஆண்டவரே. கர்த்தர் வார்த்தை எவ்வளோ சொல்லியிருக்குது. இந்த உலகத்தை நம்பாதேன்னு சொல்லுது. இந்த உலகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதேன்னு சொல்லுது. இந்த உலகத்தின் மேல் பிரிய வைக்காதேன்னு சொல்லுது. உலகத்தில் அன்பு கூடாதுன்னு சொல்லுது. நம்ம அதன்படி நடக்கிறோமா? இல்லை, அதற்கு ஆப்போசிட்டாக நடக்கிறோமா? நம்ம சேர்த்து வைக்கிறதெல்லாம் காணாமல் போயிடும். இந்த உலகத்தின் செல்வங்கள், பெயர்கள், புகழ்கள், படிப்புகள் எல்லாமே போயிடும். சோதரம். கல்வி ஒன்று தான் அழியாதுன்ற அந்த கல்வியும் கூட போயிடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்னென்றே கிடைத்தது. வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்த அந்த காலைகளில் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிறார். வார்த்தையை அனுப்பி அதிசயம் பண்ணார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் காலையில் ஒரு வார்த்தையை அனுப்பி அவரை உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நம்புங்க, வேறு எதை நம்பாதீங்க. அந்த வார்த்தை உங்களை சரியான வழியிலே நடத்தும், சரியான பாதையிலே நடத்தும், அழிந்து போகாத வழியிலே நடத்தும். ஒரு நாள் அந்த வார்த்தை உங்களை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும். அதனுடைய காலையில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் உலகத்தை குறித்து கவலைப்படாதீங்க. வீடு இல்லை, வாசல் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, நகை இல்லை, நட்டு இல்லை, பொருள் இல்லை, எதுவுமே இல்லை என்று கஷ்டப்படாதீங்க. இயேசுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் தான் நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரராக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த காலையில் உங்களை இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற நீ ஒரு நாளும் பதற மாட்டாய். கடைசி நாட்களுக்கு எல்லாம் நடக்கும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை விசுவாசித்தால் இதனுடைய மையமை காண்பீர்கள். கர்த்தர் உங்களின் குடும்பத்தையும் இந்த காலைகளிலே ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் போகும்போது வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உன் கை பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ மாவு தொட்டி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 28 சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் காலைகளில் பலிக்கும்படி நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளாய் மாற்றும். அன்றைய வானத்தின் பூமி ஒளிந்து போகும், உங்களுடைய வார்த்தை ஒளிந்து போகும்னு சொன்ன வார்த்தை இந்த பிள்ளைகள் விசுவாசித்து அதன் நடக்க உதவி செய்யும். இன்றைக்கு அழியாத உங்களுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்க உதவி செய்யுங்கள். அழிந்து போகிற இந்த வானத்தின் பூமி மேல் நம்பாதபடி அதிலே நாங்கள் ஊன்றி ஆண்டவரே உங்களை விட்டு தூரம் போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். பிரச்சனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் இந்த பிள்ளையோட வாழ்க்கையை மாற்றி போல செய்கிறேன். ஆண்டவரே உங்களை நம்பி இன்னும் அதிகமான ஆசையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்து இயேசு நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த காலையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்தின் பூமியை நம்பி நீங்கள் மாற வேண்டாம். அதெல்லாம் ஒளிந்து போகும் ஒழியாத தேவ வார்த்தைக்கு ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்னொரு லோகோ வார்த்தை மூலமாய் உங்களை சந்திக்க முடியும். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.